நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு பிடிச்ச நல்ல மீனை பொரிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நான் சைடிஸ் கொண்டு வரட்டுமா இல்ல டிஃபனுக்கு சாப்பிடுறீங்களா? ஓ ஏண்டா, எத்தனை காலமா நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க? இது வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கூட மூளை வளரவே இல்லையா? ஏண்டா, தனியா உட்காந்து சரக்கு அடிக்கும் போது அவ்வளவா நான் சைடிஸ் எடுத்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதரா? பண்ணி நான் பண்ணி இல்ல முதலாளி, பழனி. நீங்க இப்படிதான் எப்பவுமே லாவ விட்டுறீங்க முதலாளி. சரி இருங்க, நான் ஊருக்கு எடுத்துட்டு வரேன். ஓ என்ன சதானந்தா, இந்த ராத்திரியில நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம் வரியா? இப்போதான் நான் முதல் ரவுண்டே குடிக்க போறேன். ஐயோ முதலாளி, நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் நான் இப்போ கால் பண்ணேன். என்ன சதானந்தா? உங்கள் பையனுடைய கேஸில் மறுபடியும் விசாரணை பண்ண வாய்ப்பு இருக்கு. விஜயலட்சுமி சொன்னதை அனுசரித்து வைக்கல அதுக்கான மனுவை ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காரு. எப்போ வேணும்னாலும் உத்தரவு வரும். ஐயோ, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஃபோன் பண்ணி சொல்லுவியா? மனு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? அவங்க ரொம்ப ரகசியமா பிளான் பண்ணிருக்காங்க முதலாளி. விஜயலட்சுமி கிட்ட சொல்லி நம்ம மனுவை வாபஸ் வாங்க சொல்லணும் முதலாளி. இங்க இருக்கிற கிரைம் பிரான்ச் கிட்ட அந்த விசாரணையை ஒப்படைச்சாங்கன்னா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். குறிப்பா சொல்லணும்னா ஆதாரத்தை இல்லாம பண்ணதுக்கும் போலி எஃப்ஐஆர் ரெடி பண்ணதுக்கும் நான் மாட்டிப்பேன். இந்த கேஸால என் வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலாளி. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். யோ, நீ பயப்படாதயா. நம்ம யாரும் கொல்லவே இல்லைல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்ட துளசிங்கிற பொண்ணை அசோகம் ஒன்றும் மானபங்கப்படுத்தலன்னும் உங்க செத்து போன பையன் தான் அதை பண்ணான்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த கேஸே மாறிடும். அசோகன் ஜெயில இருந்து விடுதலை ஆகிறது மட்டும் இல்லாம பொய்சாட்சி சொன்னதுக்காக உங்களுடைய மருமகன் கஜா கண்டிப்பா மாட்டிப்பார். யோ நிறுத்தியா, சும்மா கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. நான் தோத்து போறேங்கிறதுக்காக இல்ல, என்னை யாரும் தோக்கடிக்காம இருக்கதான் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு சம்பளத்தை விட கும்பலம் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறேன். நாளைக்கு போய் அந்த விஜயலட்சுமி நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். அப்ப நீ என்ன பெரிய டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே நீ என்ன பார்க்க வரணும். புரியுதையா? சரிங்க முதலாளி, நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன். எனக்கு கால் பண்ணுங்க. அப்ப சரி, நான் வச்சிடுறேன். சரி. முதலாளி, ஊருக்கு தீந்து போச்சு. சூடு ஆறதுக்குள்ள மீனை கொண்டு வந்து தட்டுங்களா? அடிங், அவன் 1008 டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் போய் மீனை பொரிச்சு கொண்டு வரானா? இங்க இருந்து போயிடுறான் பண்ணி. முதலாளி, நீங்க இப்படி சொல்லி சொல்லி என் பேர் பண்ணியாவே மாறிட போகுது. எப்ப வந்தாலும் முதல்ல பாக்குறது உன்னுடைய திருமுகத்தை தாண்டி. உன்னை பார்த்தாலே என் பையன் முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரத்தம் வழிஞ்சு செத்து போய் கிடந்த நான் தான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுது இல்ல? இப்படி பேந்த முழிக்காம இடத்த காலி பண்ண முதல்ல. உங்களை பாக்குறப்போ எனக்கு என் தங்கச்சி ஞாபகம் வரா, துளசி. மானத்தை இழந்ததால உயிரை விட்ட என் தங்கச்சியோட அழகான முகம். சொன்ன நீ என் முகத்தை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு போட்டுருவேன். பாரு விஜயலட்சுமி, இந்த பொண்ணு உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா இவளை வெளியில எங்கேயாவது போய் தங்க வச்சுக்க. என் முன்னாடி இவ வந்து பேசினானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஒன்னும் யாரும் பேசவே இல்லையே வாசவன்.
நான் என்ன கேட்டேனா ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மட்டும் கேட்டேன். விஜயலட்சுமியோட பொண்ணுக்கு கோவமும் கர்ஜனையும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. உழைக்கிற நாய் கிடைக்காது விஜயலட்சுமி. ஒரு எலும்பு துண்ட தூக்கப்பட்டா அதுக்கு முன்னாடி வாழை சுருட்டுக்கிட்டு நிக்கும். கரெக்ட். அதனால தானே உன்னை பாக்குறப்போ எங்களுக்கு பயமே வர்றதில்ல. ஆனா எலும்பு துண்டுகள் எல்லாம் இங்க இருந்து எதிர்பார்க்காத வாசவன். நிறுத்து விஜயலட்சுமி. இந்த வாசவனை கேலி பண்ற அளவுக்கு உன்னோட நிலைமை அவ்வளவு பிரமாதமா இல்ல. கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அடி விழுவோம். ஆனா நான் தேவையில்லாம யார்கிட்டயும் போய் சண்டை போடுறது இல்ல வாசவன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சில பேர் சண்டை போடுறப்ப நான் என்ன பண்றது? நீ வேற ஏதோ விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ எதுக்காக என் பொண்ணு கிட்ட வந்து அனாவசியமா சண்டைய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. இங்க நடந்ததை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் எதுக்கு வந்தேன்னா என் மகனோட கொலைகேச மறுபடியும் விசாரணை பண்ண சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லதான் நாங்க வந்தேன். அதுக்கான என்கொயரி இப்ப சரியான வழியில போயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். இதை எதுக்காக நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க வாசவன்? கேஸ மறுபடியும் விசாரணை பண்ண சொன்னது கோர்ட்டு தானே? ஆனா அது நீங்க கொடுத்த மனுவால அது நடக்க கூடாது. பொதுவாகவே குற்றவாளியை காப்பாத்தணும்னா என்கொயரில தப்பு தண்டா ஏதாவது நடந்தா வாதி சைட்ல இருந்து தான் மறுபடியும் விசாரணை பண்ண மனு கொடுப்பாங்க. ஆனா குற்றவாளியை காப்பாத்ததான் நீங்க இந்த மனுவை போட்டிருக்கீங்க. இது எல்லாமே இந்த வாசவனை தோக்கடிக்க தானே? உன்னை தோக்கடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் வாசவன்? நீ என்ன தோக்கடிச்சனாலும் உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. உண்மை வெளியே வரணும். என்னோட ஆசை அது மட்டும்தான். அதுக்காக தான் நான் கோர்ட்ல மனு கொடுத்திருக்கேன். என் மகனோட கேஸ்ல இன்னும் நீ என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிற விஜயலட்சுமி? அந்த அசோகங்கிற மோசக்காரன் என் மகனை கொன்னதுக்கு உன் மகன் தான் சாட்சி. சிவராஜனை கொலை செஞ்சது அசோகன் இல்லைன்னு நான் மனுல சொல்லவே இல்லையே. அந்த கொலை கேஸ்ல வீணா அசோகன் மேல பழி போட்டதை திரும்ப விசாரிங்கன்னு தான் நான் மனு கொடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம இவளோட தங்கச்சியை கொடூரமா மானம் பங்கம் படுத்துறது அசோகன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த கேடு கெட்ட பொண்ணா வேற யாரா கற்பழிச்சத நீ பாத்தியா? செத்து போன அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாம இருந்தா போதும் வாசவன். அவளை நாசமாக்கி சாகடிச்ச உன் பையனை செத்து போனா எனக்கு என்னன்னு என்னாலையும் சொல்ல முடியும். கைய கீழே இருக்கு வாசவன். ஒரு விரலை நீ எனக்கு நேரா நீட்டும் போது மத்த விரல் ஓம் பக்கம் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட மகனும் துளசியும் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரே மண்ணுக்குள்ளதான் போயிருக்காங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வாசவன் பணத்தை வச்சு நம்மளால பயன்படுத்த முடியும். வெளியே விடுற சுவாசத்தை நெஞ்சுக்குள்ளேயே அடைச்சு வச்சோம்னா செத்து போக வேண்டியதுதான். எல்லாம் முடிஞ்சிடும். இது எல்லாருக்குமே பொருந்தும் விஜயலட்சுமி. என் மகனை கொன்னவனை தூக்கில் ஏத்துறதுதான் என்னோட முதல் வேலை. அவனை தூக்கு கயிறுல இருந்து நீ காப்பாத்துனா இப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்க. நான் சம்பாதிச்ச அத்தனையும் என் கை விட்டு போனாலும் சரி, உன்னை நான் கண்டந்துட்டமா வெட்டி வீசி எரியும் விஜயலட்சுமி. அது நடக்காம இருக்கணும்னா நீ இந்த கேஸ கண்டுக்காம இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ இந்த மனு வாபஸ் வாங்கிட்டு விஜயலட்சுமி. என்ன மன்னிச்சிரு வாசவன். என்ன ஆனாலும் நான் கோர்ட்ல மனு கொடுத்துட்டேன். அப்படி இருக்கிறப்போ இன்னொரு கொலை கேஸுக்காக இன்னொரு மனு கொடுத்தா என்னன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால அத ஒரு பொது மனுவா தான் கொடுக்க முடியும். காரணம், ஆக்சிடென்ட்ல செத்து போன அந்த பொம்பளை எனக்கு சொந்தம் இல்லை. அது உன்னோட பொண்டாட்டி சுமித்ரா.
நான் மட்டும் கோவப்பட்டு கிளம்புனேனா இங்க இருக்க மீடியாலாம் என்ன சுத்தி தான் வருவாங்க. அப்படின்னா நீ என் கூட விளையாடணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? அதனால உனக்கு என்ன ஆக போகுதுன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. அப்படின்னா உன்னோட பிளானை இது வரைக்கும் நீ ஆரம்பிக்கவே இல்லையா? அப்போனா நீ லேட் பண்ண வேண்டாம் வாசுவா. அந்த தூக்கு கயிறு யாருக்குமே உதவலனா அது கடைசியில உனக்கே உதவியா இருக்கும். நீ உள்ள வாமா. ஏய் விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, தர. ஏய் விடுடா. வேண்டாம் முதலாளி. உங்க பையன் கேஸ மறுபடியும் விசாரணை பண்ணா அந்த அசோகனுக்கு தான் தண்டனை குறையும். ஆனா உங்க பொண்டாட்டியோட கேஸ மறுபடியும் விசாரணை பண்ணா ஆயம் முடிட்டு வண்டி எடுறா பண்ணி. நான் பண்ணி இல்ல முதலாளி, பழனி. இப்பயாச்சும் என் பேரை சரியா சொல்லுங்களேன். எவ்வளவு அடிச்சாலும் வெக்கம் வராத ஒரு ஜந்து. இதுதான்டா போலீஸ். நீ ஏதாவது சொன்னியடா? இல்ல, உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஊத்தட்டுமான்னு கேட்டேன். இன்னொரு கிளாஸ் ஊத்து. ஊத்துறேன். வேண்டாம். ஐயோ நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ 4 ரவுண்ட் அடிச்சிட்ட. இனி அந்த விஜயலட்சுமி என்ன பண்ணலான்னு வழியை சொல்லிட்டு மீதி சரக்கு நீ அடி. அட என்னங்க முதலாளி, இந்த பழனி தான் என்ன கட்டாயப்படுத்தினா. போதும், இதுக்கப்புறம் நான் கூப்பிடும்போது வா. நல்ல வேலை பண்ணின்னு சொல்லல. முதலாளி, விஜயலட்சுமி நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றேன். என்ன உதவி வேணும்னாலும் அதை என்கிட்ட கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லியா? அதுக்கு தானே உன்னை வர சொன்னேன். நாம தூக்கு கயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்ச நாளைக்கு மறக்கலாம் முதலாளி. அதுக்கு பதிலா சமரசம் பண்றதுக்கான வழியை நாம முயற்சி பண்ணலாம். விஜயலட்சுமி பார்க்கவா? நான் வரமாட்டேன் சதா. இதுக்கப்புறம் அது நடக்காது. நடக்கணும் முதலாளி. கோவத்தையும் பகையையும் நாம இப்ப பார்க்க கூடாது. அந்த மனுவை விஜயலட்சுமி மூலமா கோர்ட்ல இருந்து நம்ம வாபஸ் வாங்க வைக்கணும். அதுக்கப்புறமா நாம அவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் முதலாளி. அது வரைக்கும் விஜயலட்சுமி கிட்ட நாம கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும். அங்க நான் ரொம்ப தெனாவட்ட தான் அவள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். இனி என்னால முடியாது. உன்னோட மனசுக்குள்ள ஏதாவது ஐடியா இருந்தா அதை நீ பண்ணு. ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சிடணும். நான் தனியா ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நீங்களும் கூட வரணும். அந்த விஜயலட்சுமி கிட்ட நான் பேசிக்கிறேன் முதலாளி. நாம 2 பேரும் ஒன்னா போலாம். ஆனா எனக்காக இல்ல, எல்லாரும் கட்டாயப்படுத்துனீங்க, அதனாலதான் நான் வரேன்னு சொல்லணும். அத நீங்க என்கிட்ட சொல்லணுமா என்ன? எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தான் நல்லாவே தெரியுமா முதலாளி. நீங்க தைரியமா இருங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி. நாளைக்கு நீ விஜயலட்சுமியை பார்த்து பேசிட்டு வரணும். இந்த வாசுவம் கூட வரான். ஓகே முதலாளி. நீங்க இந்த மாதிரி வண்டி கூட இல்லாம வெளியே போறது நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஒரு பழைய காரை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்ததுக்கு அப்புறமா நீங்க வெளியே போலாம் இல்லையா? அது எப்போ வரும் கிருஷ்ணா? நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் ஏதாவது பண்ண முடியும். கேட்டா இன்னும் வண்டி வரலன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேம்மா. அந்த வேலையை போய் நான் பார்த்தாதான் நம்மளால முன்னேறி போக முடியும். சரிம்மா, அப்படின்னா நீங்க போகும்போது நானும் வருவேன். நீ அங்க வந்து என்ன பண்ண போற? வண்டி இருந்திருந்தா நீ அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் நீங்க தனியா தானே இருக்கணும். கடவுளே, என்னையும் என் அம்மாவையும் ஒரு நிமிஷம் கூட பிரிச்சு வைக்காதீங்க. என் அம்மா என்னையும் கூட வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுப்பா.
உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதோ. யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அட, யார் இது? வாங்க செட்டியாரே. நல்லா இருக்கீங்களா விஜயலட்சுமி? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ம், உட்காருங்க. கொஞ்சம் வசதி கம்மியா தான் இருக்கும். வசதி வாய்ப்பெல்லாம் நாம உருவாக்குறது தான். நம்மள வரவேற்கிற மனசு தான் முக்கியம். என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை ஃபேஸ் பண்ற உங்க திறமைய நான் ரொம்பவே மதிக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அந்த சுகுமார கடைசி நேரத்துல பின்வாங்கிட்டான் இல்லையா? ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்ல செட்டியாரே. நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது என் பசங்க இன்னும் மத்தவங்களுக்கும் பிடிக்கல. அப்புறம் சுகுமாரனோட இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா 90 லட்சம் ரூபாய கொடுத்து வாசவன் அவர் கம்பெனியை வாங்கினது அவருக்கு ரொம்ப உதவியா தான் இருக்கும். இருந்தாலும் வார்த்தை முக்கியம் இல்லையா? பிசினஸ்ல எத்திக்ஸ் இருக்கணும்ல. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏதாவது ஒரு கம்பெனில வேலை கிடைக்குதான்னு போய் பார்க்கணும். அப்படி போறப்போ உங்களையும் வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பசங்களையும் வாசவனையும் கண்டா பயப்படாதவங்க தானே எனக்கு வேலை கொடுப்பாங்க. வாசவன் ஒரு மரியாதை கெட்டவன். பணம் சம்பாதிக்க அவன் என்ன வேணா பண்ணுவான். நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன், மரியாதையும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் உங்களோட பசங்க அவங்க என் முன்னாடி வந்து பேச மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? இதுதான் அந்த பொண்ணா? ஆமா, கிருஷ்ணா. இவளுக்காக மட்டும்தான் நான் இப்ப வாழ்ந்துட்டே இருக்கேன். என் 2 கண்ணையும் ஏமாத்தி இவளை கொத்திட்டு போறதுக்கு என் எதிரிங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது இவ என் கூடவே இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். எனக்கு அங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா போதும் சார். கிளீனிங் வேலை கொடுத்தா கூட நான் பண்ணுவேன். புத்திசாலியா இருக்காளே. விஜயலட்சுமியோட பொண்ணு கிளீனிங் வேலைலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட அம்மா மத்தவங்க கிட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட பழைய பிளான்ட் ஒண்ணு வேலை செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல? சில தொழில் பிரச்சனை காரணமா நான் அதை அடைச்சு வச்சிருக்கேன். அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இருந்தாலும் அதை ரீஓபன் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஆளும் நேரமும் இல்லைன்றதுதான் உண்மை. அந்த பிளான்ட் வேணும்னா நீங்க எடுத்து நடத்துங்களேன். செட்டியாரே, எனக்கு அதுல விருப்பம்தான். ஆனா என் கையில இப்போ காசு ஒன்றும் நீங்க தர வேண்டாம். அந்த கம்பெனியும் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னால இதை நம்பவே முடியல செட்டியாரே. இந்த செட்டியார் எப்பவுமே சுகுமாரனா மாற மாட்டான். அதை நீங்க நம்பலாம். உங்களால முடிஞ்ச ஆபீஸ்க்கு வாங்க. நாம அங்க வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். சரி, நான் கிளம்பட்டுங்களா? ஐயோ, நான் எதுவும் கொடுக்கல. இருங்க, உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். என்னை மன்னிச்சிருங்க, இந்த சர்ப்ரைஸ்ல நான் கேட்கவே மறந்துட்டேன். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. வேணாம். சரியான நேரத்துல நான் சாப்பிடுறத தவிர வேற எதையும் நான் சாப்பிடுறது இல்லை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரமா? பாத்தீங்களா, என் வேண்டுதல கடவுள் கேட்டிருக்காரு. என்னை தனியா விட்டுட்டு போக நீங்க முடிவு எடுத்தாலும் கடவுள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு இப்ப புரிஞ்சு போச்சுல. தெய்வம் மாதிரி சில பேர் இந்த உலகத்துல இன்னும் இருக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. செட்டியாரோட பிளான்ட் கிடைச்சதை விட எனக்கு எது தெரியுமா ரொம்ப சந்தோஷம்?
உன்னோட மாற்றத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. முதல்லலாம் ஆளுங்களை பார்த்தாலே நீ ஓடி போயிடுவ. அதுக்கப்புறம் என் முதுகு பின்னாடி நின்னு ஒளிஞ்சுக்குவேன். இப்ப என்னடனா என் பொண்ணு என் முன்னாடி நின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த வாசவனை பார்த்து நீ எதிர்த்து பேசின அந்த தைரியமும், செட்டியார்கிட்ட வேலை கேட்டப்ப அந்த பக்குவமும், இதே மாதிரி நீ ஒவ்வொன்னா முன்னேறி வரணுமா? ஒருவேளை நான் இல்லனா கூட என் பொண்ணு இந்த உலகத்துல தைரியமா வாழ்ந்து காட்டணும். நாம நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் செத்து போவாங்க. அதுல நான் முதல்ல சாவனா நீங்க சாவீங்களான்னு யாருக்கு தெரியும்? இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நீளமா இருக்க போகுது கிருஷ்ணா. நீ வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நான் ஜெயிப்பேன். தப்பு பண்ண ஒரு அப்பாவோட மகன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெளியே வர்றதுக்காக பயந்துட்டு இருந்தேன். எனக்குன்னு எந்த அட்ரஸும் இல்லாம இருந்ததுனால தான். ஆனா நான் இப்போ அப்படி இல்லை. என்னோட அம்மா தப்பு பண்ணாத ஒரு அம்மா. மேலங்குளத்து விஜயலட்சுமியோட அட்ரஸ் தான் இப்போ எனக்காக இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ரெண்டும் என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கிருஷ்ணா வளர்ந்துட்டே தான் இருப்பா. அது என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கு நானும் செத்து போயிடணும் தான் என்னோட பிரார்த்தனையே. போதுமா? உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது போல இருக்கு. உன்னை விட நான் எவ்வளவு வயசுல பெரியவன்றது உனக்கு தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு என்னால உன் கூட வாழ முடியாதுல்ல கிருஷ்ணா. அதுக்கப்புறம் நான் எங்க தெரியுமா இருப்பேன்? உன்னோட மனசுல. உனக்கு பிறக்க போற குழந்தைங்க கிட்ட நீ இத பத்திலாம் சொல்லணும். அதாவது பெத்த பசங்க இந்த அம்மா ஒதுக்கி வச்சுட்டு போனாங்க. உனக்கு பிறக்க போற குழந்தைனால எனக்கு ஆத்ம சாந்தி அடையணும். ஆத்மாவும் சாந்தியும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் அதை கேட்க விரும்பல. நான் போறேன். ஏய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.